வணக்கம். இன்னைக்கு நாம யார பத்தி விரிவாக பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நவீன தமிழ் இலக்கியத்தோட ஒரு மாபெரும் சிங்கம்னு சொல்லப்படுற ஜெயகாந்தன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜேகா பத்தி தான். இலக்கிய உலகத்துல ஜேகான்னு சொன்னாலே போதும், அந்த 2 எழுத்து ஒரு மந்திரம் மாதிரி. அவரோட வாழ்க்கையிலயும் சரி, எழுத்துலயும் சரி, அந்த கம்பீரத்தை, அந்த ஒரு வீரியத்தை நம்மால பார்க்க முடியும். அதுதான் அவரோட அடையாளம். இந்த ஒரு வரிய கேளுங்களேன், என்ன ஒரு தன்னம்பிக்கை! பாரதி அதை எழுதாம விட்டிருந்தா நானே எழுதியிருப்பேன்னு சொல்றாரு. தமிழ் இலக்கியத்துல தன்னோட இடம் என்னன்னு அவரே முடிவு பண்ணிட்டார். இந்த கம்பீரம்தான் ஜெயகாந்தன். சரி, எவ்ளோ பெரிய ஆளுமை! இவரோட கர்ஜனை எங்கிருந்து வந்துச்சு? எப்படி இப்படி ஒருத்தர் உருவானார்? வாங்க, ஜெயகாந்தனை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க நாம ஒரு 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல தமிழ் இலக்கியத்தின் சிங்கம், அப்புறம் படிக்காத மாமேதை, விழுந்துநிலை மக்களின் குரல், எழுத்தையும் தாண்டிய ஆளுமை, கடைசியா காலம் வென்ற ஜெயகாந்தன். பாரதியாருக்கு அப்புறம் தமிழ் இலக்கியத்தோட புகழ உலக அளவுல கொண்டு போன அந்த பெரிய பொறுப்பை தோள்ல சுமந்தது யாருன்னு கேட்டா அது ஜெயகாந்தன் தான். அதை ரொம்ப சிறப்பாவும் செஞ்சாரு. பாருங்க, கவிஞர் சிற்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், அது எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு. ஜேவும் கேவும் இங்கிலீஷ்ல பக்கத்துல வரும், ஆனா தமிழ்நாட்டுல அது ஒன்னும் சேராது. அப்படிப்பட்ட 2 எழுத்துக்களை தன்னோட பேர்ல இணைச்சு தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டவர்லாம் நம்ம ஜேகே. இவ்ளோ பெரிய ஆளுமை, இவ்வளவு அறிவு எங்க படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற பதில் இல்ல, நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனா அதுதான் உண்மை. ஞானபீட விருது வாங்கின இந்த இலக்கிய மேதை ஸ்கூல் படிப்ப கூட முடிக்கல. வரலாறு சொல்ற உண்மை இதுதான். ஆனா அவரே என்ன சொல்றார் பாருங்க, நான் காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ படிக்க போல, ஆனா அங்க என்னோட புத்தகங்கள் போயிருக்கே. அடேங்கப்பா, தன்னோட படிப்புக்கும் தன் அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எவ்ளோ ஒரு கம்பீரத்தோட சொல்றார் பாருங்க. அப்போ அவருக்கு பாட சொல்லி கொடுத்தது யாரு? அவரோட உண்மையான ஸ்கூல் இது. அவரோட உண்மையான வாத்தியார் இந்த சமூகம்தான். கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட அந்த கூட்டு வாழ்க்கை, ஜீவா மாதிரி பெரிய அறிவுஜீவிகளோட வழிகாட்டுதல், பிரஸ்ல வேலை செஞ்சப்போ மத்தவங்களோட எழுத்துக்களை திருத்தி படிச்ச அனுபவம், இப்படி வாழ்க்கையே அவருக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சது. சரி, வாழ்க்கையையே பாடமா படிச்சார். அதை எப்படி தன்னோட எழுத்துல கொண்டு வந்தார்? யாருக்காக பேசினார்? இதுதான் ஜெயகாந்தனோட இலக்கிய உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்குச்சு. அது வரைக்கும் தமிழ் இலக்கியம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? பெரும்பாலும் பெரிய இடத்து மனுஷங்களோட வாழ்க்கைய பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சு. ஆனா ஜெயகாந்தன் அந்த மொத்த கவனத்தையும் அப்படியே திருப்பி விளிம்பு நிலை மக்கள் பக்கம் கொண்டு வந்தார். ஒதுக்கப்பட்ட, யாரும் கண்டுக்காத மனுஷங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு தர்மம் இருக்கு, ஒரு சத்தியம் இருக்குன்னு தன்னோட எழுத்து மூலமா சத்தமா சொன்னார். அவரோட படைப்புகள்ல ஒண்ணு அப்போ இருந்த சமூகத்துல ஒரு பெரிய புயலையே கிளப்பிச்சு. என்ன கதைன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அக்னி பிரவேசம். இந்த கதை வந்தப்போ முற்போக்குவாதிகளுக்கும் பழமைவாதிகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய விவாத போரே நடந்துச்சு. சமூகத்தோட ஒழுக்க விதிகளை அது நேருக்கு நேரா கேள்வி கேட்டுச்சு. சரி, ஜெயகாந்தன்னா வெறும் எழுத்தாளர் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவரோட ஆளுமை எழுத்தையும் தாண்டி பல வடிவங்கள்ல வெளிப்பட்டுச்சு. பொதுவா எழுத்தாளர்னா கொஞ்சம் நலிஞ்ச, ஏழ்மையான தோற்றத்துல இருப்பாங்கன்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. அந்த பிம்பத்தை பாரதியார போலவே உடைச்சார் ஜெயகாந்தன். எப்பவும் ஒரு கம்பீரமான, நேர்த்தியான உடையோட ஒரு ஆளுமையா தெரிவார். அவர் வெறும் நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர் மட்டும் இல்ல, என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பாருங்க. தேசிய விருது வாங்கின உன்னை போல் ஒருவன் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்காரு. நேரு, காமராஜர் மாதிரியான பெரிய தலைவர்களோட விவாதம் செஞ்ச ஒரு அரசியல் சிந்தனையாளரா இருந்திருக்காரு. அதோட மேடை ஏறி பேசினா தத்துவங்கள் தெரிக்கும், அப்படி ஒரு பேச்சாளர். எழுத்தாளர், இயக்குனர், சிந்தனையாளர், இப்படி இன்னும் முகங்கள். அப்போ ஜெயகாந்தன் தமிழ் சமூகத்துக்கு விட்டுட்டு போனது என்ன? அதுதான் அவரோட நீங்காத மரபு. அவர் உருவாக்குன ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த சஹ்ருதயர் சபை. இதுக்குன்னு தனியா ஒரு பில்டிங் எல்லாம் கிடையாது. ஜேகா எங்க இருக்காரோ, அது ஒரு டீ கடையா இருக்கலாம், இல்ல ஒரு மரத்து நிழலா இருக்கலாம். அங்க அவரை சுத்தி ஒரு கூட்டம் கூடிடும். இலக்கியம், உலக அரசியல்னு எல்லாத்தையும் பத்தி விவாதிப்பாங்க. அந்த சபையில ஒரு சிங்கமடி உட்கார்ந்து விவாதத்தை வழிநடத்துவார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் எழுதுறது நிறுத்திக்கிறேன்னு அறிவிச்சாரு. ஆனா அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தன் எழுதுறது நிறுத்தலாம், ஆனா சிந்திக்கிறதை எப்படி நிறுத்த முடியும்? இதுதான் ஜெயகாந்தன். இன்னைக்கு நாம அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் 24, அந்த இலக்கிய சிங்கத்தோட பிறந்த நாள். அவரோட தத்துவ பார்வை எவ்ளோ தனித்துவமானதுன்னு பாருங்க. ஒருத்தர் கேட்டார், நீங்க கடவுளை நம்புறீங்களா?
அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் நம்புகிறவர்களை நம்புகிறேன். எவ்ளோ ஆழமான, அதே சமயம் எவ்ளோ கூர்மையான பதில் பாருங்க. இறுதியா இந்த உரையாடல் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஜெயகாந்தன் மாதிரி பெரிய சிந்தனையாளர்களோட கருத்துக்களை, அவங்களோட மரபை நாம எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம்? வாங்க இத பத்தி நாம எல்லாரும் யோசிப்போம்.